குலசாமியோட எல்லையில ஜெயிக்கிறது யாரு? என்னங்க புதுசா இருக்கு. குலசாமி எல்லைனாலே சாமி, அந்த தெய்வம், அதனுடைய சக்தி. அதானங்க. நீங்க என்னங்க ஜெயிப்பது யாரு அப்படின்னு ஏன் கேட்குறீங்க? ஏங்க அப்படின்னா, ஒரு சில விஷயங்கள அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். தெய்வத்த பெருசா நேசிக்கிற பெருமக்க தோற்கத்தான் செய்வாங்க. தெய்வத்த தெய்வத்துக்கு எல்லாம் சரியா நிறக்க நம்மள காக்கிற சாமிக்கு நாம செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க தோக்கத்தான் செய்வாங்க. சாமி வருது, வந்த சாமி மதிக்கப்படல, வந்த சாமிய இருக்கிற சனம் அதற்குரிய மரியாதை கொடுக்கப்படல அப்படின்னு 1000 இருந்தாலும், அந்த சாமியாடிகள் அந்த இடத்துல தோற்கப்படுவாங்க. மேல வந்த சாமிய என்னைய மதிக்கலான்னாலும் மேல வந்த சாமிய மதிக்கணும் அப்படின்னு தெய்வத்த பெருசா நேசிக்கிற பெருமக்க தோற்கப்படுவாங்க. இது மாதிரி தோல்விகள் அதிகமா இருக்கும். யாருக்கு? நன்மக்களுக்கு, உண்மையான சத்தியமான திருமக்களுக்கு. இப்ப ஜெயிக்கிறது யாருங்க? ஜெயிக்கிறது யாரு? ஜெயிக்கிறது யாரு அப்படிங்கிறத கடைசியில சொல்றேன். சரி, ஏன் ஒரு சில இடங்கள்ல இவ்வளவு போட்டிகள், இவ்வளவு போராமைகள்? என்ன காரணம்? ஏன்? சாமி அத விரும்புதா? எல்லையில இருக்க சாமி அத எதிர்பார்க்குதா? இல்ல எல்லையில இருக்க சாமி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்க்குதா? அது ஒரு விளையாட்டா எடுத்துக்குதா? இல்ல. மனுஷ குணம் அப்படிங்கிறத நாம நிரூபிக்கிறோம். அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா, ஒரு குலசாமியோட எல்லை இருக்கு அப்படின்னா, அந்த இடத்துல அந்த தெய்வத்துக்கு மட்டுமே முன்னுரிமை குடுத்து, அந்த தெய்வ சக்திய வளப்படுத்த நாம எது செஞ்சாலும் பரவால்ல, அந்த தெய்வ நலனுக்குன்னு இருக்கிற மக்களா சேர்ந்து அந்த சாமி கிடைக்கப்படுறதெல்லாம் சொர்க்கத்துக்கு சமம். எல்லா மக்களும் நன்மக்களா இருக்காங்க. எல்லா மக்களுக்கும் நல்லதவே பத்தி யோசிக்கிறாங்க. எல்லா மக்களும் தெய்வ நலன பத்தி சிந்திக்கிறாங்க. எல்லா மக்களும் சாமியாடி பெருமக்கள மதிக்கிறாங்க, போற்றுறாங்க. எல்லா மக்களும் தெய்வ நிலையில யார் எது சொன்னாலும் எது சரி அப்படிங்கிற அந்த நிலையில நிக்கிறாங்க. அவங்களுக்கு உறுதுணையா நிக்கிறாங்க. அப்படிங்கிறது அப்படி இருந்துச்சு அப்படின்னா, அந்த எல்லையில சாமி 1000 சாமி இருந்தாலும் 1000 சாமியும் முத்து முத்தா பேசும். ஆனா, நடக்கிற எதார்த்தம் என்ன அப்படின்னா, எல்லா இடங்களிலும் இல்ல. ஒரு சில இடங்கள்ல நடக்கிற எதார்த்தம் என்ன அப்படின்னா, மனசுக்குள்ள சரியா அறியாம, புரியாம இருக்கிற சனங்கள வேறுபட்டு, பிளவுபட்டு, ரொம்ப வித்தியாசப்படுத்தி, நான் ரொம்ப நெருங்கின சொந்தம், தூரத்து சொந்தம், உரிமை இருக்கு, உரிமை இல்ல, சாமி வருது, சாமி வரல, நாங்க தான் செஞ்சோம், நாங்க இப்ப செய்வோம் அப்படிங்கிற மாரி ஒரு சில ஆதிக்கம், ஒரு சில ஆணவம், ஒரு சில அகங்காரங்கள்லாம் இருக்கிறதுனால தான் ஒரு சில இடங்கள்ல இது போன்ற தோல்விகள் அதிகமா கிடைக்கப்பெறுது. அப்ப அந்த குலசாமி எல்லையில ஜெயிக்கிறது யாரு? அந்த குலதெய்வம் அதெல்லாம் பார்க்காம கண்ண மூடிக்கிட்டே இருக்குமா? நாம மனுஷன், நமக்குள்ள இருக்கிற இத்தனை மன வேறுபாடுகள நாம கஷ்டப்படுறத நம்ம சாமி பார்த்துக்கிட்டே இருக்குமா? இல்லங்க. ஒவ்வொரு மனுஷனுக்கு பின்னாடி ஒரு அதிசயம் நடக்கும். இது மாதிரி யாரெல்லாம் தோல்வியில, யாரெல்லாம் மன கஷ்டத்துல, தெய்வ நலன் கருதி நிக்கிற யாரெல்லாம் தோல்வி அடைகிறாங்களோ, அந்த தோல்வி அந்த சாமியோட தோல்விக்கு சமம். சரி, அப்ப யாரு தான் ஜெயிக்கிறது? இப்ப குலசாமி எல்லையில யாரு ஜெயிக்கிறது? ஒரு குலசாமி எல்லை அப்படின்னா எல்லாமே இருக்குங்க. சகலமும் அடங்கும். சகலமும் அடங்கும். ஏன் அப்படின்னா குலசாமி எல்லாத்தையும் வாங்கிக்கிறோம். எல்லாத்தையும் வாங்கிக்கிறோம். அன்பு, பண்பு, பந்தம், பாசம், கவலை, கண்ணீர், சாமி, தீய வினை, இது மாதிரி எல்லாத்தையும் அந்த எல்லை சகிச்சு வாங்கிக்கிட்டே இருக்கும். அதனாலதான் அந்த எல்லையில அந்த சாமிக்கு அந்த சாமி ஏன் தேவைப்படுதுங்கிறது காரணம் என்ன? இருக்கிற எல்லாத்தையும் அந்த சாமி அதை வாங்கிக்கிறதுனால தான் அந்த இயல்பான அந்த சமநிலையில நாம என்ன நடந்தாலும் அந்த தெய்வம் இருக்குங்கிற ஒரு மன நம்பிக்கையில சாமியை வணங்கி வர முடியுது. அப்ப இந்த எல்லையில ஜெயிக்கிறது யாரு அப்படின்னா, கடைசியில யாரெல்லாம் அந்த தெய்வ நலனுக்காக, யாரெல்லாம் அந்த தெய்வத்திற்காக தன்னையும், தன்னுடைய உறவுகளையும், தன் குடும்பத்தையும், தான் படும் வேதனைகளையும் மறைத்து, தெய்வத்திற்காக பல அவமானங்களையும், பல கஷ்டங்களையும், பல
கண்ணீரையும் பல பொருளாதார கஷ்டப்பட்டு ஏதாவது இந்த சாமிக்கு அந்த செய்கிற பெருமக்கள் அவங்க தான் கடைசியில் அந்த இடத்துல ஜெயிப்பாங்க. இன்னைக்கு இந்த பதிவு சொல்ல காரணம் என்ன அப்படின்னா, ஒரு சில எல்லைகளில் ஒரு சில சாமி கும்பிடு வரும்போது ஒரு சில மனக்கசப்பு எல்லாத்துக்கும் வரும், எல்லாத்துக்குமே வரும். அப்போ அந்த அவர்கள் நீங்கள் உங்களுக்கு கசப்பு வந்தாலும் மன கஷ்டம் வந்தாலும் நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தில் நீங்கள் திருப்திப்படணும். இந்த மனக்கசப்பு கூட யாருக்கு வந்துச்சு? நம்ம சாமிக்கு தானே வந்துச்சு. நம்ம சாமிக்காக போய் நிற்கிறதுனால தானே இந்த மனக்கசப்பு வந்துச்சு, இந்த குழப்பம் வந்துச்சு, இந்த கஷ்டம் வந்துச்சு, இந்த சண்டை வந்துச்சு, இந்த சச்சரவு வந்துச்சு, இந்த வாக்குவாதம் வந்துச்சு. எல்லாமே சாமிக்கு தானப்பா. பரவாயில்லப்பா, அந்த சாமிக்காக தாங்கிக்கிடுவோம். அந்த சாமிக்காக அவமானப்படுவோம், அந்த சாமிக்காக அசிங்கப்படுவோம், அந்த சாமிக்காக ஒரு சில கஷ்டங்களை ஒரு சில தீய வினைகளால் உருவாகிறத நாம் அனுபவிப்போம். அந்த சாமிக்காக பரவாயில்லப்பா, நம்மளை காக்கிற சாமிக்கு நாம் இதை செய்யலாம்ல, செய்வோம் அப்படின்னு நீங்கள் விட்டு கொடுத்து போகிறீங்கல்ல, அந்த இடத்துல அந்த சாமி உங்களை கண்டிப்பாக ஜெயிக்க வைக்க. உங்களுடைய மனசு யாருக்கும் தெரியாதுங்க. உங்களுடைய உள்ளம், உங்கள் மனசாட்சி, உங்ககிட்ட இருக்கிற அந்த ஆகச் சிறந்த குணம், அந்த ஆகச் சிறந்த அந்த தெய்வத்தின் மேலே வச்சிருக்க அந்த பெரும் நம்பிக்கை யாருக்குமே தெரியாது, ஒரே ஆளுக்கு தவிர, நீங்கள் வணங்குற குலசாமிக்கு தவிர. அந்த தெய்வத்துக்கு தெரியும். தெய்வம் எல்லாத்தையும் அளந்துடும். ஒவ்வொரு மனசுலையும் ஒவ்வொரு இடத்துலையும் எல்லாத்தையும் அளந்து அந்த சாமி அதற்கு தகுந்தாப்புல காணிக்க கொடுக்கும். நாம தான் காணிக்க கொடுக்குறோம்னு இல்லை சாமிக்கு, அந்த சாமி நமக்கு காணிக்க கொடுக்கும். அதனால கஷ்டப்படுற மக்கள், இது மாதிரி தோல்வியவே தழுவி கண்ணீரில் வேதனையில் இருக்கிற மக்கள், அவமானங்களை சகிச்சு குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை சிக்கி தவிக்கிற மக்கள், தெய்வத்தை சுமந்து அந்த தெய்வம் இட்ட கட்டளையை நிறைவேற்ற முடியலையே அப்படின்னு கவலைப்பட்டு நிற்கிற மக்கள், வந்த சாமிக்கு சரியான மரியாதை கிடைக்கலையே அப்படின்னு ஏக்கத்தில் நிற்கிற மக்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. நீங்கள் போட்ட உழைப்பு, நீங்கள் கொடுத்த பக்தி, நீங்கள் காட்டின அன்பு, பந்த பாசம், அந்த சாமி முழுக்க முழுக்க அந்த சாமிக்கு தெரியும். அந்த சாமி பரிபூரணமாக ஏற்றுக்கிறோம். ஒரு ரூபா சோறை ஊட்டுற மாதிரி நீங்கள் ஊட்டின அந்த நீங்கள் காட்டுற இத்தனை விஷயங்கள் இருக்குல்ல, அந்த சாமி வயிறு முட்டை எடுத்துக்கிறோம். உங்ககிட்ட இருந்து சந்தோஷமாக எடுத்துக்கிறோம், மகிழ்ச்சியாக எடுத்துக்கிறோம். நீங்கள் கொடுக்குற எது கொடுத்தாலும் அப்போ அந்த தெய்வம் உங்கள் கூட நிற்கும், உங்களுக்கு துணை நிற்கும், உங்களை அந்த சாமி உணர வைக்கும். எத்தனை தோல்விகள் இருந்தாலும் அந்த சாமி மனதளவில் அந்த சாமி கொடுக்குற அந்த உங்களுக்கு இருக்கிற அந்த நெருக்கத்தில் அந்த சாமி உங்களை எவ்வளவுக்கு எவ்வளவு அழகாக உணரச் செய்கிறதுல உங்களை ஜெயிக்க வைக்க. எனக்காகத்தானடா எவ்வளவு தோல்வியை தழுவுனேன், இந்த நான் இருக்கிறேன்ப்பா அவன் பக்கத்துலேயே, எனக்காகத்தானே இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இருக்கேன் நான் அவன் பக்கத்தில், எனக்காகத்தானே இத்தனை சிக்கல் இத்தனை பிரச்சனைகள் இந்த இருக்கேனப்பா நான் பக்கத்தில் அப்படிங்கிற மாதிரி அந்த சாமி உங்கள் மடியில் உங்களை கட்டி அணைச்சு உங்களுடைய நிழலாக அந்த சாமி உங்களுக்கு துணையா இருக்குங்கிறது சத்தியமான உண்மை. தோல்வியை கண்டு துவண்டு எல்லைக்கு போக முடியல, சாமியை வணங்க முடியல, சாமிக்கு செய்ய முடியல, செலுத்த முடியல, ஆசை இருக்கு, அந்த ஆசையை நிறைவேற்ற முடியல, சாமியை கண்ணழகு பார்க்க முடியல, சாமிக்கு செய்ய நினைச்சாலும் செய்ய முடியல, 1000 தடைகள் இருக்கு அப்படின்னு கலங்கி நிற்கிற பெருமக்கள் யாரும் கலங்காதீங்க. அந்த சாமி உங்களை புரிஞ்சுக்கிச்சுன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் இருக்கிற வீடு தேடி வந்து நீங்கள் ஊற்றுற கஞ்சியோ கூழையோ அழகாக குடிச்சு அந்த சாமி உங்களுக்கு அழகாக உங்கள் மனசை சந்தோஷப்படுத்தும், உங்களை பாதுகாக்கும், உங்களுக்கு வலப்பக்கம் இடப்பக்கம் இருக்கும். கவலைப்படாதீங்க பெருமக்களே. தெய்வத்தால் மனம் உடைஞ்சு நிற்கிற பெருமக்களுக்கு தான் இன்னைக்கு இந்த பதிவு. குலதெய்வ எல்லையில் அதிகமான தோல்விகளையும் வழிகளையும் வேதனையும் சந்திச்சு நிற்கிற பெருமக்களுக்கு தான் இன்னைக்கு இந்த பதிவு. நாம அணைச்ச சாமி, நாம குண்டணைச்ச சாமி, அப்பன் தாத்தன் பாட்டன் காலத்துல குண்டணைச்ச சாமி உரிமைகள் பறிக்கப்பட்டு நாம விரட்டப்பட்டு தெய்வம் இல்லாம அனாதையா நிக்கிறோம்னு நினைக்கிற அந்த பெருமக்களுக்கெல்லாம் சொல்றேன், சாமியை கும்பிட்டோம், சாமியை வணங்கணும், சாமி கொடுத்த அந்த சத்திய வாக்க நாம நிறைவேற்ற முடியலையே அப்படின்னு தவிச்சு நிற்கிற பெருமக்களுக்கு சொல்றேன், சாமி வந்த கணம் முதல் இந்த நாள் வரை தெய்வத்தின் ஆசாபாசங்களை, அதனுடைய ஆசைகளை, அதனுடைய எண்ண ஓட்டங்களை எங்கேயும் வெளிப்படுத்தி செயல்படுத்த முடியவில்லையே அப்படின்னு நிற்கிற மக்கள், சாமி பசியில் இருக்க அந்த சாமியை பசி ஆத்த முடியலையே, சாமிக்கு உணவுள்ள உடுத்த உடையில் இருக்க இடமுள்ள அதை கொடுக்க முடியலையே, சாமியை வணங்கின சாமியை வெளியே நின்று வணங்குற நிலை வந்துருச்சே,
உள்ள அந்த தெய்வத்துக்கு பரிபூரணமா குடும்பத்தோட வணங்க ஆசைப்பட்ட நாம கதவு அடைக்கப்பட்டு வெளிவாசல்ல அந்த சாமியை நாம வணங்கி வந்தோமே அப்படின்னு கவலைப்பட்டு நிக்கிற மக்க, எத்தனை சாமி இருந்தாலும் என் சாமி இருக்கு அப்படின்னு பல தூரம் பல 1000 கிலோமீட்டர் கடந்து ரொம்ப தொலைவுல வந்து கஞ்சி இல்லாம மழையிலையும் வெயில்லையும் பனியிலையும் காத்து கிடந்து சாமியை கும்பிட வந்தாலும் நமக்கு இவ்வளவு மன கஷ்டம் இருக்கே அப்படின்னு கவலைப்பட்டு நிக்கிற மக்கள் எல்லாத்துக்கும் உங்களுக்கு சொல்றேன், கஷ்டப்படாதீங்க, கலங்காதீங்க. நீங்க தாங்க அந்த குலதெய்வ எல்லையோட வெற்றியாளர்கள். நீங்க தாங்க அந்த குலதெய்வத்துக்கு நெருக்கமானவர்கள். நீங்க தாங்க அந்த குலதெய்வத்துக்கு பிரியமானவர்கள். உங்ககிட்ட பேசாத சாமி வேற யாருகிட்டங்க பேசும்? உங்கள கட்டி அணைக்காத சாமி வேற யாருகிட்ட பேசும்? உங்க கஷ்டங்கள கண்ணீர துடைக்காத சாமி வேறு யாரோட கஷ்டங்கள கண்ணீர துடைக்க போகுது? தீய வினைகள்ல சிக்கி தவிக்கும்போது அத உடைச்சு உங்கள பாதுகாக்காத சாமி வேற யார பாதுகாக்க போகுது? கஷ்டம், மனசு, பயந்த குணம், அச்சம், பில்லி, சூனியம், செய்வினை, ஏவல், இது எதுல இருந்தாலும் அது எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சு உங்களை பாதுகாக்கிற அந்த தாய் உள்ளம் கொண்ட உங்க குலசாமி உங்களை விட்டு விலக. அதனால இந்த பதிவின் மூலமா இறுதியா ஒரே ஒரு வார்த்தை தான், யார் எப்படி இருந்தாலும் உங்க சாமியை மலவோல நெஞ்சுக்குள்ள வச்சிருக்க அந்த நினப்பை குறைச்சிடாதீங்க. மலவோல நினைங்க, மனசுக்குள்ள கோட்டை கட்டுங்க, மனசுக்குள்ள அந்த சாமியை கண்ணழகு பாருங்க, மனசுக்குள்ள செய்ய வேண்டியதை செலுத்த வேண்டியதை நீங்க நின்று மனசுக்குள்ள செலுத்துங்க. உண்மையான பக்தியோட நீங்க வணங்குற குலசாமியை வணங்கி வாங்க, பின் வாங்காதீங்க. எத்தனை இடையூறுகள் இருந்தாலும் அச்சப்படாதீங்க. மனதளவும் உடலளவும் தைரியமா இருங்க. அந்த சாமி உங்களுக்கு துணையா நிற்கும். வலக்கையா இடக்கையா, பெற்ற தாயா தந்தையா அண்ணனா தமையனா பிள்ளையா அந்த சாமி இருக்கும். கவலைப்படாதீங்க, உங்க கண்ணீரை துடைக்கிறது உங்க சாமியாத்தான் இருக்கும்னு சொல்லி இந்த பதிவை தோல்வியால குலதெய்வ எல்லையில் ஏற்பட்ட மன வலிகளால இருக்கிற ஒரு சில பெருமக்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.